வாருங்கள், இன்று நாம் ஒரு சிவன் கோவிலுக்கு செல்லலாம். சிவாலயங்கள் பொதுவாக வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆகமங்களின் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது. சிவன் கோவில் பொதுவாக கிழக்கு நோக்கி இருக்கும். கோவில் அமைந்திருக்கும் வீதியில் ஒரு வளைவான அமைப்பை காணலாம். இது தோரணவாயில் எனப்படும். அதன் நடுப்பகுதியில் பொதுவாக சிவன் பார்வதியுடன் அமர்ந்திருக்கும் சுதை வடிவ சிற்பங்களை காணலாம். மேற்கு நோக்கிய சிவாலயங்கள் மிக விசேஷமானவை என்று சொல்லப்படுவதுண்டு. அவ்வாறு மேற்கு நோக்கிய ஒரு சிவாலயத்தை நினைவுக்கு கொண்டு வர முடிகிறதா? திருவானைக்காவல், வைத்தீஸ்வரன் கோவில் என எத்தனையோ கோவில்களை சொல்ல முடிகிறது அல்லவா? இதோ கோவில் வாசலுக்கு வந்துவிட்டோம். உயர்ந்த கோபுரம் தெரிகிறது. ஒவ்வொரு நிலையிலும் பல்வேறு சுதை சிற்பங்கள். அந்த சிற்பங்கள் பெரும்பாலும் இறைவனின் திருவிளையாடல்களை குறிப்பதாக இருக்கும். அங்கு காணும் தேவர்கள், முனிவர்கள், சிவகணங்களை அடையாளம் காண முடிகிறதா? ஒரு கோபுரத்தில் எத்தனை நிலைகள் உள்ளன என்பதை எப்படி தெரிந்து கொள்ள? இதோ இது போன்ற அமைப்பு எத்தனை உள்ளது என்று படிப்படியாக எண்ணுங்கள். அத்தனை நிலை கோபுரம். இது அநேகமாக ஒற்றைப்படையில் அமைந்திருக்கும். உச்சியில் கலசங்கள். அதன் எண்ணிக்கையை குறித்துக் கொள்ளுங்கள். வாசல் நிலையில் பிரம்மாண்டமான கதவுகள். அதில் மர வேலைப்பாடுகள். அங்கே இடதுபுறம் அமர்ந்திருப்பவர் அதிகார நந்தி. இவர் மனித முகத்துடன் 4 கைகளுடன் கையில் மானும் மழுவும் ஏந்தி காட்சியளிக்கிறார். இவர் கைலாயத்தின் வாயிற்காவலர். சில சிவன் கோவில்களில் இவரை தரிசிக்கலாம். உள்ளே நமக்கு இடதுபுறம் மேற்கு நோக்கி சூரியன் காட்சியளிக்கிறார். உள்ளே நுழைந்ததும் நாம் காண்பது கொடிமரம். இதை துவஜஸ்தம்பம் என்றும் அழைப்பார்கள். அடுத்து அமைவது பலிபீடம். சில கோவில்களில் பலிபீடத்துக்கு பின் கொடிமரத்தை காணலாம். அதை அடுத்து இறைவனின் வாகனமான ரிஷபநந்தி அமர்ந்திருப்பார். அவரை நன்கு நோக்குங்கள். தலையை லேசாக ஒருபுறம் திருப்பியபடி, கால்களை மடித்து வைத்து அமர்ந்த கோலத்தில் இறைவனை நோக்கியபடி இருப்பார். பிரதோஷம் அன்று இவருக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமே. சிவன் கோவில்களில் 5 வகை நந்திகள் உண்டு. முதலில் தெரியும் முகமண்டபத்தில் பல்வேறு சிற்பங்கள், வர்ண ஓவியங்களை நாம் காணலாம். கோவில் கல்லால் அமைந்திருந்தால் அதை கற்றளி என்பார்கள். கருவறை வாயிலில் இருபுறமும் நிற்பவர்கள் துவாரபாலகர்கள் எனப்படுவார்கள். துவாரம் என்றால் நுழைவு, பாலகர் என்றால் காப்பவர். எனவே துவாரபாலகர்கள். இவர்களின் பெயர் சண்டன் பிரசண்டன். முகமண்டபம் தாண்டி உள்ளே செல்கிறோம். இது அர்த்த மண்டபம். அர்த்த என்றால் பாதி. பக்தர்கள் இங்கு நின்று இறைவனை தரிசிப்பார்கள். அடுத்து அமைவது கருவறை. கருவறை அல்லது கர்ப்ப கிரகத்தில் இறைவன் லிங்க வடிவில் அமர்ந்திருப்பார். லிங்க கோலத்தையும் அதன் கீழ் ஆவுடையையும் நீங்கள் காண முடியும். நமக்கு இடதுபுறம் கிழக்கு நோக்கி விநாயகரையும், நமக்கு வலதுபுறம் தெற்கு நோக்கி நடராஜரையும் நாம் தரிசிக்கலாம். இறைவன் சன்னதியின் வாசலுக்கு வெளியே நமக்கு வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பிகையை நின்ற கோலத்தில் காணலாம். சில கோவில்களில் அம்பிகை தனி சன்னதியில் இறைவனின் இடப்புறமாக கிழக்கு நோக்கி இருப்பதுண்டு. நமக்கு இடதுபுறமாக வெளியே வந்தால் கருவறையின் வெளிப்புறச் சுவரோடு சிறு சிறு சன்னதிகளை பார்க்கிறோம். இதை கோஷ்டம் என்பார்கள். தெற்கு சுவற்றில் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். பின்புறம் லிங்கோத்பரும், வலது பகுதியில் துர்க்கையும் இருப்பார்கள். சில கோவில்களில் பிரம்மாவையும் இங்கே நாம் காணலாம். ஜுரதேவர் இவ்விடத்தில் அமர்ந்திருப்பார். நால்வர் எனப்படும் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இங்கே இறைவனை நோக்கி இருக்கின்றனர். பிரகாரத்தில் நமக்கு இடதுபுறம் தட்சிணாமூர்த்திக்கு எதிரே வரிசையாக இருப்பவர்கள் 63.
பாருங்கள், நமது கோவிலில் இறைவனுக்கு அடியவராக இருந்த அனைவரையும் எந்த ஒரு பேதமும் இன்றி நாயன்மார்களாக பட்டியல் இட்டு அவர்களுக்கும் கோவிலில் உயர்ந்த நிலையில் வைத்திருப்பது சிறப்பல்லவா? தென்மேற்கு மூலையில் அமர்ந்திருப்பவர் கன்னிமூல கணபதி. அவரை வணங்கிவிட்டு கருவறைக்கு மேலே தெரியும் விமானத்தை தரிசியுங்கள். இங்கும் ஏராளமான சிற்பங்களையும் கலசங்களையும் காண்கிறீர்கள் அல்லவா? நன்கு உன்னிப்பாக யார் யார் இருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். வலம் வந்ததும் துர்க்கைக்கு எதிரில் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் சண்டிகேஸ்வரரை காணலாம். கைத்தட்டியோ நூலை போட்டோ அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். அவர் அருகே அபிஷேக நீர் வெளியே வரும் அமைப்பை கோமுகி என்பார்கள். பொதுவாக கோவிலின் பின்பகுதியில் தலவிருட்சம் எனப்படும் தலமரத்தை காணலாம். பஞ்சலிங்கங்கள் கோவிலின் மேற்கு வரிசையில் அமைந்திருக்கின்றன. அதுபோல வடமேற்கு மூலையில் இருப்பவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர். முருகனுக்கு இடப்புறம் தெய்வானையும் வலப்புறம் வள்ளியும் இருக்கிறார்கள். சில ஆலயங்களில் வடமேற்கே மகாலட்சுமி வீற்றிருப்பாள். வடகிழக்கு பகுதியில் சனீஸ்வரர், பைரவர் சன்னதிகள் அமைந்திருக்கும். அருகே நவக்கிரகங்களை நாம் தரிசிக்கலாம். இங்கு இடப்புறம் சந்திரன் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். இது ஒரு பொதுவான சிவாலய அமைப்பு பற்றிய தகவல். சில கோவில்களில் சில சன்னதிகள் வேறுபடலாம். அடுத்த முறை சிவன் கோவிலுக்கு செல்லும்போது அனைத்தையும் உன்னிப்பாக கவனியுங்கள். யாரிடம் பேசாமல் அமைதியாக அனைத்து கடவுள்களையும் நிதானமாக ஆழ்ந்து தரிசனம் செய்யுங்கள். தரிசனம் முடிந்த பின் ஒரு ஓரமாக அமர்ந்து அக்கோவில் பற்றிய பதிகங்களை மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அமைதியாக பாடுங்கள். பின்னர் சிறிது நேரம் இறைவனிடம் மனதுக்குள் உரையாடுங்கள். வெளியே வரும்போது கொடிமரத்தின் முன் குடும்ப சகிதமாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குங்கள். நிச்சயம் சிவானந்தத்தை அனுபவித்திருப்பீர்கள்.